சொல்லுங்க. பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, உண்மையை சொல்லட்டுமா? வைரமுத்து வரிகளுக்கு பெரிய ஆளா பேசிட்டு இருக்காரு. இளையராஜா மியூசிக்னு பெரிய ஆளா பேசிட்டு இருக்காரு. ஆனா வைரமுத்து ஒன்னே ஒண்ணுதான், அவர் வரிகள் நிற்கிறார். ஆனா இளையராஜா ஒரு காத்துக்கருப்பு சொன்ன மாதிரி 89 நான் மெட்ராஸ் வந்தப்ப சினிமால நடிகரை கட் அவுட் இருக்காது, இளையராஜா கட் அவுட் மட்டும் தான் இருக்கும். வடபன்ல இருக்கும், பிரசாத்துல இருக்கும், தமிழ்நாடு முழுக்க எங்க இருக்கும் ராகதேவன் இளையராஜாவின் இசையில்னு போட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட இளையராஜாவை போட்டுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கரகாட்ட பார்த்தா அவரை சொல்ல ஒரு பாட்டு முறை கட் அவுட் கிட் அவுட் எல்லாம் வெளியிடுன்னு. அப்பேற்பட்ட இளையராஜா ஒரு சின்ன சின்ன விஷயம் தப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கு வைரலாது. காரணம் கேட்டீங்கன்னா, அவரோட இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், நான் சொல்றேன். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணத்திரை, தேவி, கிளிமாலயா, ஆனந்த விகடன், குங்குமம், குமரன் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா, கங்கையாமரன், பாரதிராஜா, அவருடைய அண்ணன் பாஸ்கர் அவங்கெல்லாம் மெட்ராஸில் சினிமாவுக்கு வந்தப்ப இதை நான் சொல்லி ஆகணும். அப்போ வந்தப்ப அமாவாசை வந்து சேத்துப்பட்டில் 2 பேர் சமையல் சாப்பாடு போடுவாங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் விருந்தாளி வந்து யாரோ வந்தால் 2 பேர் இது சாதம் போடுவாங்க. இது நடந்த உண்மை, நான் படித்தேன் புக்கில், நான் நேரடியான இளையராஜா வருதுன்னு. அப்போ இளையராஜா என்ன பண்ணிருக்காரு, கங்காமரனையும் பாரதிராஜாவே இல்லை பாஸ்கர் ஞாபகம் இல்லை, ஏன்னா வருஷம் 35 வருஷம் ஆச்சு. அப்போ 2 பேர் நீங்கள் என்னுடைய தம்பிகள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து சேத்துப்பட்டு அனுப்பிச்சிட்டார். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து சேத்துப்பட்டு போயிருக்காங்க. அப்போ டிக்கெட் 50 பைசா நம்ம பிறகு அடுத்து போய் நேராக சேத்துப்பட்டு போகும்போது அங்கே அமாவாசைக்கு சாப்பாடு 2 பேர் வர சொல்லிருந்தாங்க இளையராஜா ஆளுங்களை. வர சொன்னப்ப அவங்க வீட்டுக்கு 2 பேர் விருந்தாடி வந்துட்டாங்களாம். யார் வீட்டுக்கு? அந்த வருஷம் நல்ல சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து விருந்தாடினால இவங்க 2 பேரும் பாரதிராஜாவா பாஸ்கரத்தில் 2 போயிருக்காங்க. தம்பி வாங்க வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு. அவளை எதில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தோடனே சாரி நடந்து வந்தோம் அப்படின்னு நடந்து வந்தோம்னு சொன்னாங்களே, தெரியல ஞாபகம் இல்லை. உடனே என்னன்னொடனே டக்குன்னு எங்கள் வீட்டில் விருந்தாடி வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு தான் பண்ண முடியும், அதனால என்னால் பண்ண சொல்லிட்டு எதில் வந்து கேட்டோன்னே பஸ்ஸில் வந்து நடந்து வந்து சொன்னாங்களா, பஸ் வந்து தெரியல. உடனே டக்குன்னு 1 ரூபா எடுத்து நீங்கள் பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது புக்கில் படிச்சது சத்தியம். நீங்கள் நாளை இளையராஜாவே கேட்கலாம், இல்லை கங்கையாமரன் கேட்கலாம், எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1 ரூபாய்க்கு வேர்க்கலையை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நடந்து சாப்பிட்டு வடமொழி வந்துட்டாங்க. அப்ப இளையராஜா என்ன பண்றாரு, சாப்பிட்டீங்களா, எனக்கு அழுவாரு, சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டியா தம்பி கெஞ்சிருக்காரு. இளையராஜா வந்து அப்படியே அழுந்திருக்காரு, இப்படி ஆசையில சும்மா சாப்பிட்டு வந்துருப்பாங்களா அம்மாசனை. அப்ப 2 பேர் சொல்லிருக்காங்க, அவங்க வீட்டுல 2 பேர் விருந்தாடி வந்துட்டாங்களா, அதனால இல்லை எங்களுக்கு ஒரு அந்த வேர்க்கை திண்டு வந்துட்டாங்களாம் இங்க அப்படின்னு சொன்னா. அப்படியே இளையராஜா வந்து அழுதுருக்காரு. படித்தேன். அப்போ இப்படி இளையராஜா 91 மறிகொழுந்துன்னு ஒரு படம், நான் உண்மையை சொல்றேன், இதனால எதுவும் பொய்ய சொல்ல போறதில்ல, இல்லைன்னா அவரு மறிகொழுந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, படம் ஓடல. அந்த படத்தை புதியவன். ஏன் இளையராஜா வந்து அவரோட கஷ்டத்தையும் சொல்றேன், அவருடைய பாதிப்பையும் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறது சொல்றேன்னா அவரோட பத்தி சொன்னது கேட்டு தான் சொல்ல வரேன். வைரமுத்தை பத்தி விட்டுருங்க, அவர் ஒன்லி வேற அவரு. அப்ப கட்டோட இருக்கும்போது மறிகொழுந்து புதியவங்கிறப்ப இளையராஜா போய் கதை சொல்லிக்காரு. இளையராஜா கதை சொல்ல கதை ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அந்த கதையை கேட்டோன்னே பிடிச்சிட வர சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு. இளையராஜா வந்து பிடிச்சி வந்து இளையராஜா பார்த்தோன்னே இளையராஜா சொல்லுங்க, இந்த பையன் டைரக்டர் வேண்டாம், வேற பையனை போடுங்கன்னு இளையராஜா சொன்னதா சொல்றாங்க. அது அப்பெல்லாம் நான் காவேரி சீட்டில் குடியிருக்கிறேன், பிரசாத் லேப்ல அவர் தான் எல்லாம் இருக்காங்க. சொல்றாங்க. அப்போ வந்து பிடிச்சி என்ன பண்ற உண்மை சொல்லிட்டார். யாருக்கிட்ட? டைரக்டர். அப்பா இளையராஜா வந்து உங்களை ஒன்ன போட வேற டைரக்டர் நான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நேர பையன் போய் அது உண்மையாங்கிறது தெரியாம இந்த பையன் உடனே அந்த பையன் டைரக்டர் போய் நேராக போயிருக்காங்க. இளையராஜா போய் இளையராஜா ஒரே அரை இளையராஜா அடிச்சிட்டார். எப்போ 92 எல்லா மீடியாவுக்கும் எல்லாத்துக்கும் உடனே ஆனோடனே வந்தார். அன்னைக்கு அதே மாதிரி இளையராஜா வீட்டில் ரைடு நடக்குது. இளையராஜா வீட்டில் ரைடு நடக்கும்போது அப்போ வந்து 3 கோடி ரூபா எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் உங்களுக்குலாம் இப்போ சினிமா பற்றி உங்களுக்கு தெரியும், அண்ணன் தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, அப்படி பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ இளையராஜா வீட்டில் 3 கோடி ரூபா ரைடு பண்ணுறாங்க. அப்போ அழகில் ஒரு படம் ஓடிச்சுல, அது வந்து படம் எல்லாம் ஹிட் ஆனால் எம்ஜிஆர் 10 பவுன் நகை வந்து இளையராஜா போட்டுருக்காரு, செயின். அப்ப அதையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அப்ப எடுக்கும் இது எல்லாமே நான் புக்கில் படிச்சேன், நான் கூட எல்லாம் இல்லை, அது என்ன விதம் தப்பா வேற மாதிரியா போடுறேன், என்ன நடக்குது உண்மையை போடுறேன். அதே மாதிரி உடனே என்ன பண்றேன், அந்த செயினை 10 பவுன் எடுக்கும் போது இளையராஜா அழுந்திருக்காரு, எம்ஜிஆர் போட்டது கொடுத்துருங்க. எப்படி கொடுப்பாங்க, அந்த 3 கோடி ரூபா போயிடுச்சு. அப்போ உள்ள அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இளையராஜா ஒர்க் பண்றவங்களா, இந்த 3 கோடி ரூபா இன்னைக்கு 30 கோடி ரூபாய் சமம். அன்னைக்கு அவர் இளையராஜான்னு ஒரு காலனி வீடு கட்டி விட்டுருக்கலாம். இளையராஜாவோட புகழுக்கும் அவர் செஞ்சது செய்யாதான் சொல்ல வர, வேற தவறு எதுவும் மாற்றல. உடனே என்னன்னா அவர் சொன்னாங்க, அப்ப நான் கூட நிக்கிறேன். அப்ப அன்னைக்கு 3 கோடி ரூபா இளையராஜா காலி மாதிரி பிரசாத் மாதிரி கட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதனால சொல்ல வரேன்னா, இளையராஜா இசைக்கு மட்டும்தான் ஞானி தவிர மக்கள் மத்தியில யாருக்கு எதுவும் பெருசா பண்ணலைங்கிறது தான் என்னுடைய கருத்து.
அதனால இளையராஜா வந்து மிகப்பெரிய ஞானியா இருந்தாலும் அவர் மக்களுடைய அனுபவத்தை புரிஞ்சு. ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா, இளையராஜா பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகணும். அப்புறம் அவரை பார்த்து மியூசிக் கொடுக்க 2 வருஷம் 1 வருஷம் ஆகணும். அது அவர் இப்படி அந்த நடந்து வரும்போதே அந்த மியூசிக் புடிச்சரை பார்த்து தான் அவர் கூப்பிடுறாரு. பிரசாதத்துல, இதே பிரசாதத்துல யாரும் போய் இளையராஜா போய் காய்ச்சி விட, அவர் இது மாதிரி குறி சொல்ற மாதிரி நிக்கணும். நம்ம எப்படியே குறி சொல்ற மாதிரி இளையராஜா போய் நிக்கணும். இது வேணா வைரந்திர போய் கேளுங்க, இல்ல இருக்கு அத்தனை ஏவிஎம் சரவணன் போய் கேளுங்க, இல்ல ஆர்பி சௌத்ரி கேளுங்க, யார் யாரும் இருக்கா கேஸ் என்னன்னா அவர் பார்வைப்பட்டு நின்று என்னையா வா அப்படி கூப்பிட்டு கொடுக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் காத்து இருந்தா இளையராஜா மியூசிக் பண்ணணும். அதனால இளையராஜா பொறுத்த வரைக்கும் சினிமாவில சூப்பர் ஸ்டார், பொருளாதாரத்துல மக்கள் மத்தியில் அவர் எடுபடாத ஆள். நன்றி. அது 100% ஏங்க ஒண்ணு இல்ல. இந்த பிரசாத் நான் பூஜை போட்டிருக்கேன். இப்ப நான் எல்லாமே ஆடி வைக்கிறேன். பிரசாத் சொல்ல முடியுமா? நான் வேலைக்காரங்க, நானு கொடுத்த காரியம் பண்ணி போகணும். இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சிருக்காரு. ஒரு நூல் கூட அவருக்கு ரைட்லயோ எந்த ஒரு இதுலயும் அவர் எதுக்கு அவர் மியூசிக் அமைச்சு பேக்க ஏங்க அவர் வாங்குற சம்பளம் நடிகரே வாங்கலங்க. அவர் அவ்வளவு பேக்காச்சும் 1 கோடி 2 கோடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் டியூன் போட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டி மியூசிக். இளையராஜாவுக்கு எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஒரு சல்லி பைசாவோட உரிமை கிடையாது. ஒன்லி ப்ரொடியூசருக்கு தான். அது எல்லாருக்கும் தெரியும். அது யாரும் ஒழுங்கா ஓப்பனா சொல்ல முடியாது. ராஜன் சொன்னாரு, அது நான் சொல்றேன். 100% ப்ரொடியூசருக்கு மட்டுமே சொந்தம். இந்த இப்ப நம்ம தமிழ் படம் பண்ணாலும் டைரக்டர் மட்டும்தான். அந்த பணம் எல்லாமே ப்ரொடியூசர் தான் சொந்தம். இவர் டைரக்டர்னா இவர் தனியா அந்தந்த லாங்குவேஜ்ல போய் வித்துக்கலாம், பண்ணிக்கலாம், அந்த காப்பி ரைட்ஸ் வந்து கொடுக்கலாம். தவிர இவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா இவர் சம்பளத்தை வேலை செய்யறாரு. இவர் லைஃப் கொடுக்கறது இவர் தானுங்க. பிடிச்சதானே இவருக்கு தமிழ் வெளி கொடுக்காரு. அதே மாதிரி இளையராஜாவுக்கு பிடிச்செல்லாம் வாழ்க்கை கொடுத்தா இன்னைக்கு இளையராஜா இருக்காரு, நீ எம்பியா இருக்காரு, உலகம் தெரியாது. அன்னைக்கு அந்த பிடிச்சது அன்னைக்கு ஒரு படம் எடுக்கல இளையராஜா தெரியுமா இருக்காது? உரிமை கொண்டாட முடியுமா அவரு? இளையராஜா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அறியாமையில இருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். அறியாமைங்கிறது அவர்கிட்ட இன்னும் இருக்கு. அவர் இன்னும் மாறல. உண்மை. அவர் மனசாட்சி வரையா கஞ்சாவ சொல்லியா எங்க அண்ணன் வைக்கமால மூணு இருக்கு அவங்களோட காசு. அதை பாருங்க யூடியூப் தேடுங்க. இப்போ நேற்று நான் பார்த்தேன். வைக்கமால அவங்களோட காசு ஒண்ணு எல்லாம் இல்ல அப்படின்னாரு. இதை விட சொந்த தம்பி கூடமன் தம்பி என்னைக்கு அவரு சாப்பாடு போய் நடந்து வந்து தம்பியை பார்த்து அழுதவரு இன்னைக்கு அண்ணனை பார்த்து குறை சொல்றாங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஓகே.